சண்டோஷோ டிவி நேயர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் மேஷ ராசினருக்கு இந்த வாரம் ஒரு அனுகூலமான வாரமாக இருக்கப் போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது. நினைத்த காரியங்கள் நடந்தேறப் போகிறது. செயல்படும் செயல்கள் எல்லாம் லாபத்தை அடைய இருக்கின்ற நிலை இந்த வாரத்தில் மேஷ ராசினருக்கு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா, சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருக்கிறது. பொதுவாக சந்திர பகவானின் சஞ்சாரம் ஒரு ராசினருக்கு சாதகமாக இருந்து விட்டாலே அதற்கேற்ப பலன்கள் கிடைக்கும் என்பது பொதுவான விதி. உங்களுடைய மனம் எதை நினைக்கிறதோ அதை நோக்கி செல்வீர்கள். ஒரு கட்டுப்பாடாக இருந்து செயல்படுகின்ற போது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் முயற்சியாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரையில் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சிகளை நீங்கள் கையில் எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை, வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை வரை கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். சந்தோஷம், உங்களுக்கு எதிர்பார்த்த சந்தோஷம் உண்டாகும். இந்த வாரம் சந்திர பகவானின் சஞ்சாரம் வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமாக இருக்கின்ற காரணத்தினால் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் இது நாள் வரையில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி கொண்டிருந்தார். அது ஒரு யோகம் என்பது ஒரு பக்கம். குரு பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தொல்லைகளை உங்களுக்கு விலக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு பக்கம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை முதல் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உண்டாக்கிடக்கூடிய நிலை. உங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை அடைய முடியும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைய முடிய நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ராசிநாதன் பலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வாக்கும் உயர ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் வரவுகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும். எதை நோக்கி நீங்கள் பயணிக்கின்றீர்களோ, எதை திட்டமிட்டு செயல்படுகின்றீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்தில் கேது பகவான், இப்படி எல்லா நிலைப்பாடுகளும் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. பொதுவாக 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க. எதிர்ப்புகளே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுடும். யாராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. நீங்கள் யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். சாதாரண ஒரு வியாபாரம் செய்து வரலாம், உச்ச உத்தியோகத்தில் இருக்கலாம். எந்த நிலையில் நீங்கள் தான் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடுகின்ற நிலையினை இந்த செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் கேது பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அது வழக்காக இருந்தாலும் சரி, வழக்கில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவது போல் உங்களுக்கு தென்பட்டாலும் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யார் உங்களை எதிர்த்தார்களோ அவர்களே உங்களிடம் வந்து சரணடையக்கூடிய நிலையை எல்லாம் 6ஆம் இடத்து கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். கூடுதலாக ஒரு நன்மையாக அந்த 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார். சுபகிரகமான குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அந்தஸ்தும் செல்வாக்கும் கௌரவம் மரியாதையும் உண்டாகும். உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். செய்து வருகின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இப்படி கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் லாபமாகும். கலைஞர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு விசாலமான நிலை இந்த வாரம் ஏற்படும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஆசிரியர்களுக்கும் கூடுதலாக ஒரு பொறுப்பு சுமை ஏற்படும். செல்வாக்கு உயரும். மேஷராசியில் பிறந்த அனைவருக்குமே பொதுவாக கல்வியில் நாட்டம் இருக்கும். புதிய சொத்துகள் வாங்க முடியும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் எல்லா நிலையிலுமே உங்களுக்கு சாதகத்தையே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாதகம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சந்திரிப்பதால் கொஞ்சம் வரவு செலவு மட்டும் கவனமா இருங்க. யாரையும் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். மற்ற வகையில் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக யோகமான வாரம்.
மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்குமே 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதியும், கார்த்திகையில் பிறந்தவர்கள் 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். அதிகாலையில் சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து இந்த பலன்களை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்க. இந்த பலன்கள் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருப்பதை என்னுடைய காதின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? சந்திர பகவானின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது பார்க்கின்ற போது, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. அது வெளியூர் பயணம் போகலாம், இல்லை எதிர்பாராத குடும்பத்திற்காக செலவுகள் ஏற்படலாம், புதிய பொருட்கள் வாங்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் வரை எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு ஆதாயமான நாளாகவே இருக்கும். அதிர்ஷ்ட நாளாகவும் ஆதாயமான நாளாகவுமே இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அளவிற்கு ராகு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் பொன்னையும் பொருளையும் புகழையும் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம், தடைபட்டிருந்த பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் தொழிலில் ஆதாயம் கூடும். எல்லா விதமான நிலைப்பாடுகளுமே இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது. ராகு பகவான் கொடுக்கின்ற போது அது எவராலும் தடுக்க முடியாது. யோகக்காரகன் போகக்காரகன். அந்த ராகு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எல்லா விதமான நிலைப்பாடுகளிலும் சந்தோஷம் என்பதே வெளிப்படும் என்பதை தவிர்த்து வேறு சங்கடங்கள் ஏற்படாது. இந்த நிலையில் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும். அதன் காரணமாக புதிய பொருள் சேர்க்கை என்பது இருக்கும். குடும்பத்திற்காக பொருள் சேர்க்கையும் இருக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் யோகமான வாரமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தவர் திங்கட்கிழமை முதல் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக நீங்கள் இருப்பது அவசியம். இத்தனை ஒரு 45 நாளா பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இணைந்திருந்தார்கள். குருமங்கள யோகம் ஏற்பட்டது. இப்போ செவ்வாய் தனித்து திங்கட்கிழமை முதல் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ குடும்பத்திற்குள் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளும் தடிமனாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதன் காரணமாக பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு நிதானமாக செயல்படுவது என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சூரிய பகவான் கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அலைச்சலும் வேலை பலுவும் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் என்பது இருக்கும். இந்த நேரத்தில் தொடர்ந்து உங்களை சொல்லிட்டு வர, குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் தான் சஞ்சரிக்கிறார் என்றாலும் அவருடைய 3 பார்வைகளுமே உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. முதல் பார்வை 5ஆம் இடத்தில், 2ஆம் பார்வை 7ஆம் இடத்தில், 3ஆம் பார்வை 9ஆம் இடத்தில். அப்போ குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த ரிஷபராசினுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதினருக்கு எதிர்பார்த்த தகுதியான வரன் வந்து சேரும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு கட்டுகின்ற முயற்சியில் கையெடுத்து அந்த வீடு வாங்குகின்ற முயற்சி, வீடு கட்டுகின்ற முயற்சி போன்றவற்றில் வெற்றி அடைய முடியும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான வாரமாகவே இருக்கும். இந்த வாரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதியும், மிருக சீரிடத்தில் பிறகு 27ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். மகாலட்சுமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே,
வழக்கம் போல ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இருக்க போகிறது, எந்த கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வாரத்தின் முதல் நாள். அந்த முதல் நாள் என்பதே உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. எல்லா விதமான சந்தோஷங்களையும் நீங்கள் அடையக்கூடிய நாளாக இருக்கும். அது வருமானமாக இருந்தாலும் சரி, வேறு விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அடையக்கூடிய நிலையும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். முதல் நாளே உங்களுக்கு யோகமான நாளாக தொடங்குகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செலவுகள் ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது குடும்பத்திற்காகவோ, தொழிலை விரிவு செய்வதற்காகவோ, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்காகவோ ஏதாகிலும் ஒரு வகையில் செலவு உங்களுக்கு ஏற்படும். வாகனம் பழுதாகலாம், வாகனத்தை சீர் செய்யலாம், புதிய வாகனம் வாங்கலாம். இப்படி செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மதியம் வரையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். மனக்காரகன் அல்லவா, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். அந்த மனக்குழப்பத்தில் விடுபட்டு தெளிவாக எந்த முடிவினை நீங்கள் எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்கின்ற போது உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு தொடங்கி சனிக்கிழமை வரையில் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வரவு அதிகரிக்கும். 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் உங்களுக்கு யோகமான நாளாகவே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை எல்லாம் இருக்க போகிறது. இதற்கு மேலாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பினை சூரிய பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். நினைப்பது எல்லாம் நடந்தேறும். என்ன ஒரு கனவாக உங்களுக்கு இருக்கிறதோ அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும். அரசு வழியில் நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் லாபத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்றால் முயற்சி மட்டும்தான் தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தயங்கி நின்னீங்கன்னா எதிர்பார்த்ததை அடைய முடியாமல் போகும். ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டால், முடிவுக்கு வந்துவிட்டால் முடிவினை நோக்கி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியில் நீங்கள் இறங்குகின்ற போது இந்த வாரம் உங்களுக்கு அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசு வழி முயற்சிகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். வழக்கத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம். சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும். புத பகவானுடைய ராசிக்குள் நீங்க இருக்கீங்க. ஒரு சிலரால் புதிய வாகனம் வாங்க முடியும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. இந்த யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு கூடுதலாக இந்த வாரம் ஒரு நன்மையான வாரமாக இருக்கும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி, மனநிலை எல்லாமே சிறப்பாக இருக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் என்பது இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ஜீவனஸ்தானத்தில். மேலை நாடு செல்வதற்காக முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த அரசினுடைய அனுமதி கிடைக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரிய பகவான் அதற்குரிய அனுமதியினை கொடுப்பார். உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தவர் திங்கட்கிழமை முதல் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். உஷ்ணகாரகன், நெருப்பு கிரகம் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்குள் ஒரு படபடப்பு, வேகம் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். உடல் நிலையிலும் கூடுதலாக கொஞ்சம் கவனம் வேணும். மிதுன ராசியில் பிறந்த மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதி யோகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் எல்லாம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மனக்காரகனான சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுடைய மனம் காட்டுகின்ற வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம்.
இந்த வாரம் பொதுவாக பார்க்கின்ற போது சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வாரத்தின் முதல் 3 நாட்களும் ஞாயிறு தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில், புதன்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முயற்சிகள், வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை வழங்கிடக்கூடிய நாளாக வாரத்தின் முதல் 3 நாட்களும் உங்களுக்கு இருக்க போகிறது. செய்து வருகின்ற தொழிலிலும் உங்களால் ஆதாயத்தை காண முடியும். பார்த்து வருகின்ற உத்தியோகத்திலும் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கும். இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க போகிறது. புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். அதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள், இந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான செலவுகள் இருக்கும். திடீர்னு உங்களை ஆசை வரும் ஒரு பொருளை வாங்கணும்னு, ஆசை வரும் ஒரு வாகனம் வாங்கணும்னு, எல்லாமே செலவு தான் நமக்கு. இல்லை திடீர்னு உடம்பு கெட்டு போயிடும், அதுவும் மருத்துவத்திற்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் தான். அப்போ செலவுகள் என்பது புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் கடகராசினருக்கு செலவுகள் ஏதோ ஒரு வகையில் காத்து கொண்டிருக்கிறது. இருப்பு கரையும், நல்லா ஞாபகம் வச்சுக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் சந்தோஷமான நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கும். 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஒரு யோகமான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். கடகராசினருக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இப்போ ஜெயிக்க முடியுங்க. அதை மனசுல வச்சுக்கிங்க. ஒரு நல்ல நேரம், இந்த நேரம் நல்ல காலமா இருக்கு. சரியாக திட்டமிடுங்க, முயற்சிகளை கையிலிடுங்க. அந்த முயற்சியில் உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இந்த முயற்சிக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது லாபஸ்தானம். ஒரு பக்கம் முயற்சி எடுங்க, முயற்சிக்குரிய லாபம் கிடைக்கும். அந்த முயற்சி ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருக்கு. இதற்கு மேல வேற என்ன வேணும்னு கேட்கிறான். 5ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கடகராசினருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இப்பொழுது வரன் வர தொடங்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி போனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் சுப செலவுகள், சுப நிகழ்ச்சிகள் நடந்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது என்பது வருமானத்திற்கு தடை இல்லாமல் போகும். எதிர்பாலினரால் ஒரு ஆதாயத்தை உண்டாக்கிடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் உறவு பலப்படும். குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும். இந்த நிலைப்பாடு எல்லாம் இப்பொழுது கடகராசினருக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ராகு பகவானும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார். வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு யோகம் அதிகரிக்கும். உழைப்பாளிகளால் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். பொதுவாகவே வியாபாரம் விருத்தியாகிடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். எல்லா வகையிலும் ஒரு யோகமான நிலைப்பாட்டுடன் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இதை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து நிறையவே உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருந்தவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். திங்கட்கிழமை முதல் கொஞ்சம் கவனமா இருங்க. எதையாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விற்பனை ஆகாமல் இருந்த சொத்துக்களை விற்றிடக்கூடிய நிலை இப்பொழுது வரும். விரைய செலவுகள் ஏற்படும். முதலே சொன்ன புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் விரைய செலவுகள் ஏற்படும். திங்கட்கிழமை செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் வந்துடுறார். 45 நாட்கள் 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பார். அந்த 45 நாட்களும் ஏதாகிலும் ஒரு வகையில் உங்களுக்கு செலவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். கவனமாக இருங்க. வரவு செலவில் எப்பொழுதுமே நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா வரவு வருகின்ற போது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பரமா செலவு பண்ணின்னு வச்சுங்களேன், அப்புறம் வேற சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும். முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பதும் கடன் கொடுக்காமல் இருப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும். வழக்குகள் இருந்தால் வழக்குகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக முடியும், பயப்படுவதில்லை. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். இந்த வாரத்தில் கடக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 29ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 26ஆம் தேதியும் யோகமாக இருக்கும்.
சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பதான் உங்களுக்கு நல்ல தகவலை சொல்வது, எப்படி சொல்வது என்ற கேள்வி எனக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் ஒரு நல்ல தகவல் சொல்ல போறேன். என்னன்னா, பொதுவாக முதன்மையாக பார்க்க வேண்டியது வார பலனில் சந்திர பகவானின் சஞ்சாரம். சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற வேலைகளை கொஞ்சம் பேர் வச்சிருப்பீங்க. ஆலயங்களுக்கு போய் வருவீங்க. ஒரு சிலருக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தந்தை வழி உறவுகளின் ஆசீர்வாதம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். இந்த நிலையெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பொதுவாகவே வேலை பார்க்கும் இடங்களில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் ஆதாயம் கூடும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலையின் காரணமாக செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை வரையில் வரவு செலவில் கவனமாக இருங்க, செலவுகளிலும் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் ஒரு நல்ல தகவல் சொல்லும் பாருங்க. அந்த தகவல் என்னன்னா, இதற்கு முன்னதாக 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை முதல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மருத்துவர்கள், மிகப்பெரிய வணிகர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதாயமாக இருக்கும். ஹோட்டல் தொழில் நடத்தி வருபவர்கள், செங்கல் சோலை, விவசாயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு ஆதாயமான நிலைக்கு உள்ளே போயிட்டு இருப்பீங்க. வரவு அதிகரிக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலை. இந்த நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் உங்களால் வெளியில் வரக்கூடிய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு. அப்போ யோக நிலை ஆரம்பித்திற்கு 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் தான் சஞ்சரிப்பார் என்பதால் பயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வரலாம். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலையம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வரவு அதிகரித்திடக்கூடிய நிலையினை சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார். பணப்புழக்கம் இப்போ கையில் இருக்கும். அப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இப்பொழுது உங்களுக்கு கிடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினெல்லாம் இந்த மருத்துவ சிகிச்சை கூட பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமைக்கு பிறகுதான் முடிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. என்னன்னா செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அப்போ ஜென்ம ராசிக்குள் ராசிநாதனான சூரிய பகவானும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும், திறமை வெளிப்படும், செல்வாக்கு வெளிப்படும், ஒளிமிக்க நபராக நீங்க இருப்பீங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல போய் ராகு இருக்காரு. ஒரு இனம் புரியாத நோய் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் சிம்மராசினரை. ஏதாகிலும் ஒரு சங்கடம், கால் வலிக்குது, கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, உடம்பு வலிக்குது, ஏதாகிலும் ஒரு சங்கடத்தை புலம்பிக் கொண்டிருக்கின்ற நிலையெல்லாம் சிம்மராசினருக்கு இப்பொழுது இருக்கும். இந்த நிலைப்பாடு இப்பொழுது இந்த திங்கட்கிழமைக்கு பிறகு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். மருத்துவ சிகிச்சையின் காரணமாக கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். எல்லா விதமான நிலைப்பாடுகளும் குரு பகவானின் பார்வையும் 2ஆம் இடத்திற்கு இருக்கிறது, 4ஆம் இடத்திற்கு இருக்கிறது, 6ஆம் இடத்திற்கு இருக்கிறது. அப்போ எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய முடியும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உடல்நிலை சங்கடங்களும் போகும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். இந்த வாரத்தில் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். இல்லை என்றில் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. முடிந்தவரை உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அனைவருக்குமே 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலாக 25ஆம் தேதியும்,
உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள் ஆட்சியாக சந்திருக்கிறார். அதன் காரணமாக அதிகாலையில் சூரியனை வணங்கி வழிபட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. கன்னி ராசினர் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? பொதுவாக ஒரு கிரகம் உங்களுக்கு உதவியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கிரகத்தின் நிலையினால் தான் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது, முதன்மையாக சந்திர பகவானின் சஞ்சாரம். உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான் தான். அப்போ அந்த லாபாதிபதி எங்க சஞ்சரிக்கிறார் என்றால் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம். இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதே, வெளியூர் போயிட்டு வரலாம் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்தவரை குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வது என்பது நன்மையாக இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அமைதி காக்க வேண்டிய நாளாக இருக்கும். திங்கட்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரையில் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுடைய வழக்கமான செயல்கள் லாபத்தை ஏற்படுத்தும். தெய்வ அருளும் பெரியவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு ஒரு யோகமான நாட்களாக இருக்கும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் அந்த சஞ்சார நிலை உங்கள் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த நிலையும் உங்களுக்கு மாற்றம் பெறும். சங்கடங்கள் எல்லாம் விலகும். உத்தியோகம் பார்த்து வருபவர்களுக்கு இது ஒரு செல்வாக்கான நிலையை உண்டாக்கிடக்கூடிய நாட்களாக இருக்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் விலகும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த சஞ்சார நிலைகளை பார்க்கின்ற போது இந்த வாரத்தின் கடைசி 6 நாட்கள், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம், திங்கள் தொடங்கி சனிக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எந்த உத்தியோகத்திலும் இருக்கலாம், எந்த வியாபாரம் வேண்டுமென்றால் செய்து வரலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் தொடங்கி சனிக்கிழமை வரை யோகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் யோகத்தை கொடுப்பார். யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டுற முயற்சியில் இறங்கியிருப்பீங்க, வீடும் வாங்கியிருக்கலாம், வீட்டிற்குள் குடித்தனமும் போயிருக்கலாம். ஒரு சிலர் இன்னும் நாட்கள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் பார்வை. ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் குரு பகவானின் பார்வை உண்டாகி இருக்கின்ற காரணத்தினால் எல்லா சங்கடங்களும் இப்பொழுது உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை. தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகரித்திடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். 5ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. பிள்ளைகள் மீதான அக்கறை அதிகரிக்கும். இப்பொழுது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். புதிய சொத்து சேரும். எல்லா விதமான நிலைகளும் இப்பொழுது கன்னிராசினருக்கு ஆதரவாகவே நன்மையாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் கன்னிராசினருக்கு புத பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதுவும் உங்கள் ராசிநாதனுடைய நிலைப்பாடு சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்போ புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். புதிய இடம் வாங்குவது, புதிய கடன் வாங்குவது, வங்கியில் பணம் கேட்டிருக்கலாம், இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது போன்றவற்றிலெல்லாம் ஆதாயம் காணக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. மாணவர்களுக்கும் இந்த வாரம் ஆதாயமான வாரமாகவே படிப்பில் அக்கறை செலுத்தக்கூடிய வாரமாக இருக்கும். சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திலும் 1ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய நிலைப்பாடு வருமானம் என்பது உயரும். புதிய பொருள் சேரும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு ஆதாயமான வாரம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். யாரையும் நம்ப வேண்டாம். நண்பர்கள் என்ற போர்வையில் யார் வேண்டுமென்றாலும் உங்களை நெருங்கலாம். யாரையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்ப வேண்டாம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக வீண் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு போகிறோம், விசா கொடுக்குறோம், அங்கே வேலை வாங்கி கொடுக்குறோம் சொன்னால் யாரையும் நம்பிடாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதிங்க. தீர விசாரிக்காமல் இந்த வேலையில் இறங்க வேண்டாம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 28ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்கள் 29ஆம் தேதியும், சித்திரையில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதியும் யோகமாக இருக்கும்.
நரசிம்ம பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நலம் கூடும், வளம் கூடும், உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். ஏன் இந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தை சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிய போகுது இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. வழக்கத்தை விட கூடுதலாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. அற்புதமான வாரமாக இருக்க போகிறது. நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது. நீண்ட நாள் கனவெல்லாம் பூர்த்தியாகப் போகிறது. அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு. என்ன காரணம்? அதுதான் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை. பொதுவாக இதற்கு முன்னதாக மற்ற கிரகங்களை பார்ப்பதற்கு முன்னதாக பொதுவான பலன்களை பார்க்கின்ற போது சந்திர பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லா விதமான நிலைப்பாட்டிலும் உங்களுடைய விருப்பங்கள் மட்டுமே நிறைவேறக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். சந்தோஷம் இருக்கும், வரவு இருக்கும், குடும்பத்தினுடன் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்கின்ற நிலை இருக்கும், எல்லா விதமான நிலைப்பாடும் இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். எதற்காக சொல்கிறேன் என்றால், திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திரபகவான் சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமம் அந்த 2 நாட்கள் வழக்கமாக சில சோதனைகளை ஏற்படுத்தும். மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த வாரத்தில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த 2 நாட்களும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு அமோகமான யோகத்தை அடையக்கூடிய நன்மைகளை காணக்கூடிய நாட்களாக இருக்கும். வரவு அதிகரிக்கும், தொழில் விருத்தியாகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இவையெல்லாம் சந்திர பகவானின் சஞ்சார நிலையின் காரணமாகவே. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபாதிபதி சூரிய பகவான் அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கின்றீர்களா? தொழில் தொடங்க புதிய அனுமதியை எதிர்பார்த்து முயற்சி மேற்கொள்கின்றீர்களா? வெளிநாடு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்கின்றீர்களா? அரசு ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள், அந்த முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஆதாயத்தை முடியும். இதுவரையில் தடைபட்டிருந்த வரவேண்டிய பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இது ஒரு பக்கம். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எந்த எதிரி நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டே போகலாம். யாராலும் நம்ம எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டே போகலாம். உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும், செல்வாக்கும் உயரும், உங்களுடைய நிலைப்பாட்டிலும் நன்மைகளை காணக்கூடிய நாளும் இந்த நாளாக இருக்கும், இந்த வாரமாக இருக்கும். சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணையின் அனுசரணை இருக்கும், எதிர்பாலினரின் உதவி இருக்கும், காதல் கைகூடும், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு போக முடியும். அப்போ சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. புத பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இப்போ உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழிலில் ஒரு புதிய பாதை தெரியும் உங்களுக்கு. புதிய தொழில் கூட ஒரு தொடங்குவீங்க. வியாபாரம் முன்னேற்றத்தை அடையும். எந்த வகையில் பார்த்தாலும் இப்பொழுது துலாம் ராசினருக்கு மிக யோகமான நேரமாக இருக்கிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 9ஆம் இடத்திற்கு போகிறார். அவரால் ஏற்பட்ட சங்கடங்கள் குரு பகவானால் தடைபட்டு கொண்டிருந்தது. இப்போ குரு பகவானை விட்டு அவர் விலகி சென்று விட்ட காரணத்தினால் செவ்வாய் பகவானால் உண்டான சங்கடங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடும். அடுத்து 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்றாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும். இப்போ குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். எதிர்பார்த்த வரவு வரும். எல்லா விதமான நிலைப்பாடுகளுமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகம் என்ற வார்த்தை மட்டுமே சொல்ல வைக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். இந்த நிலையினை தெரிந்து கொண்டு விட்டாலே உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்கலாம், துணிச்சலாக செயல்படலாம். துணிச்சலாக செயல்பட வேண்டிய வாரம் எது? இந்த வாரத்தில் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும்
சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதியும் விசாகத்தில் பிறந்தவர்கள் 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். துர்க்கையை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நலமடைவீர்கள். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது தான் மிக அவசியம். என்ன எதுவுமே நடக்கலை கேள்விகள் கேட்காமல் நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுது என்னுடைய வேண்டுகோள். என்னென்னா, குருவுடைய பார்வை இருக்கு, இதற்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இதுவும் உங்களுக்கு சாதகமான நிலைப்பாடு தான். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கடந்த வாரங்களில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டு வந்தார் சுக்கிர பகவான். பண வரவில் தடைகளை ஏற்படுத்தியிருப்பார் கடந்த வாரங்கள். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு. இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரையிலுமே உங்களுக்கு சங்கடத்தை தான் கொடுத்து கொண்டிருப்பார். திங்கட்கிழமை தொடங்குகின்ற போது அவர் சஞ்சரிக்கின்ற இடம் லாபஸ்தானம் என்பதால், உங்களுக்கு லாபஸ்தானம் என்பதால் பணவரவு என்பது, தடைப்பட்டிருந்த பணவரவு என்பது இப்பொழுது வர ஆரம்பிக்கும். சுக்கிர பகவானின் சாதகமான பலன்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதன் காரணமாக வரவு தடை இல்லாமல் வரப்போகிறது, சங்கடங்கள் இல்லாமல் போக போகிறது, நெருக்கடிகள் நீங்க போகிறது. இந்த நேரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தியாக வேண்டும். அரசாங்க வழியாக ஏற்பட்ட சங்கடங்களை எல்லாம் நீக்கி வைத்து அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் அடையக்கூடிய காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஒரு அனுமதி கேட்டிருப்பீங்க, கிடைச்சிருக்காது. இப்போது அந்த அனுமதி கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க, அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போயிருக்கும். இப்பொழுது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். அப்போ ஆதாயம், ஜீவனத்திற்கு ஆதாயம், செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் ஆதாயம், எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் போன்றவற்றை கிடைத்திடக்கூடிய நிலை எல்லாமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கிறது. குரு பகவான் சப்தம பார்வை, சப்தம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற நிலைப்பாட்டோடு ஒரு செல்வாக்கோடு தான் அப்போ நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. என்னதான் கஷ்டம் உங்களுக்குள்ள இருந்தாலும் வெளியில பார்க்கின்ற போது அவருக்கு என்ன என்று மற்றவர்கள் கேட்கின்ற நிலைதான் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். அப்போ குரு பகவானின் பார்வை 11ஆம் இடத்திற்கு, ராசிக்கு, 3ஆம் இடத்திற்கு எல்லாம் சஞ்சாரமும் உங்களுக்கு பணவரவிற்கு தடையில்லாமல் இருக்கிறது. கூடுதலாக சுக்கிரனும் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு ஆதாயமாக, யோகமாக சஞ்சரிக்க போகிறார். அதன் காரணமாக வரவும் கூடுதலாக வரப்போகிறது. என்ன இருந்தாலும் இந்த புத பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பு சில தடைகளை ஏற்படுத்தும். அப்ப புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட வேண்டியதாக இருக்கும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறது, திங்கட்கிழமை சுக்கிர பகவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாய் பகவான் ஞாயிற்றுக்கிழமை வரையில் குரு பகவானுடன் இணைந்திருந்தவர் திங்கட்கிழமை முதல் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இப்போ ராசிநாதன் மறைவு பெறுகிறார். அப்போ திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. இப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, குருவுடைய பார்வை இருக்கு, சமாளிக்க முடியும். நமக்கு சுய அறிவு உண்டாகும். என்ன பிரச்சனை வந்தாலும் இது இதனால தான் வந்திருக்கு, அதை தெரிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த நிலைப்பாட்டிற்கு மேலாக கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டால் மேலும் யோகத்தை அடைய முடியும் என்பதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பதிவு. அனைத்திற்கும் மேலாக ராகு பகவான் 5ஆம் இடத்தில். அப்போ இந்த பிள்ளைகள் மீதான அக்கறை தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர்களை பற்றி தான் அதிகமாக யோசிப்பீங்களே தவிர உங்களை பற்றி கூட யோசிக்க மாட்டீங்க. அவர்களை எப்படி கரையேற்றுவது, அவளுக்கு என்ன செய்வது, அவளை எப்படி முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வது போன்ற நிலை எல்லாம் இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது உங்கள் நன்மையாக இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடிய நாட்கள். பொதுவான பலன்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு யோகம் அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கிறது. வருமானத்தில் தடையில்லாமல் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்குமே 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்கள் 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே,
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞாயிற்றுக்கிழமை சஞ்சரிக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். அதன் பிறகு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை காலை வரையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலை வரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாட்கள், வழக்கில் வெற்றி காணக்கூடிய நாள், எதிரிகள் பணிந்து செல்லக்கூடிய நாள், பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள், உடல்நிலையில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள். இந்த நிலைப்பாடு புதன்கிழமை காலை வரையில் இருக்கிறது. புதன்கிழமை காலை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இந்த சஞ்சார நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமை மாலை வரையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படுவதற்கும் விருப்பங்கள் பூர்த்தியாவதற்கும் நினைத்ததை நடத்தி கொள்வதற்கும் ஏற்ற நாட்களாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சந்திர பகவான். பொதுவாக ஒவ்வொரு மாசத்திலேயும் ஒரு 2 நாள் பார்த்தா ஒரு மனக்குழப்பம் வந்துகிட்டே இருக்கு எல்லாருக்குமே. அதற்கு காரணம் சந்திர பகவானின் 8ஆம் இட சஞ்சாரம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகளில் தடை ஏற்படும், மனதில் குழப்பம் அதிகரிக்கும். நாம் ஏதாகிலும் ஒரு செய்ய போயிட்டு அது வேற ஒரு முடிவாயிடும். அதனால்தான் வாகனத்தில் போவதற்கு கூட எச்சரிக்கையாக போகணும், பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே மனக்குழப்பம் ஏற்படும் என்ற காரணத்தினால் மட்டும்தான். இந்த வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் கொஞ்சம் கவனமாக நீங்க இருங்க. புத பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையினை புத பகவான் வழங்குவார். 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் புத பகவான் தான் உங்களுக்கு. அவருடைய சஞ்சார நிலை இப்பொழுது சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நண்பர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும், தொழிலை விருத்தி செய்து கொள்ள முடியும், எல்லா விதமான நிலைப்பாட்டிலும் உங்களுக்கு ஆதாயத்தை காண முடியும். புதிய சொத்து வாங்கிடக்கூடிய முயற்சிகள் கூட நிறைவேறுவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும், ஆசிரியரின் நிலை உயரும். இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது செவ்வாய் பகவான் தான் கடந்த ஒரு 45 நாட்களாக உங்களுக்கு யோகத்தை வழங்கி கொண்டிருந்தார். 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து யோகத்தை வழங்கி கொண்டிருந்தார். அந்த செவ்வாய் பகவான் திங்கட்கிழமை முதல் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு. அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் உங்கள் ராசியும் பார்ப்பார். செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். திங்கட்கிழமை முதல் இந்த கிரகங்கள் அவர்களுடைய வேலைகளை செய்திடக்கூடியவர்கள். செவ்வாய் பகவானின் 7ஆம் இட சஞ்சாரம் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நிதானமாக செயல்படுவது, படபடப்பு இல்லாமல் செயல்படுவது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். சூரிய பகவான் இப்பொழுது கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலையினை இப்பொழுது சூரிய பகவான் வழங்கியிருக்கிறார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய காரியங்கள் மளமளவென்று நடந்தேறும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும். ராகு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், அது யாராக இருந்தாலும் சரி, கூடுதலாக ஜாதகத்தில் திசா புத்தி வேறு விதமாக இருந்தால் சமாளித்துக் கொள்ள முடியும். 4ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோகக்காரகன் போகக்காரகன் உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு உங்களை பாதை மாற்றம் செய்யக்கூடியவர் அவர். கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். 10ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை அவருக்கு இருக்கிறது. அதன் காரணமாக தொழில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஆனாலும் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், பண வரவு இருக்கும், எந்த விதமான தடைகளும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்க முடியும். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். செலவுகளில் கவனமாக இருங்கள். திங்கட்கிழமை முதல் செலவுகளில் கவனமாக இருங்கள். இது மிக மிக அவசியமானது. யாரையும் நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர் அனைவருக்குமே 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 25ஆம் தேதி யோகமாக இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
மகர ராசி நண்பர்களே, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பலன்களை சொல்லி கொண்டிருக்கின்ற போது இந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்காரு, 5ஆம் இடத்தில் குரு இருக்காரு, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது சொல்லுகின்ற போது அந்தந்த கிரகத்திற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும், எந்த வகையில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும்லாம் சொல்லுவேன். இந்த வாரம் ஒரு கிரகம் கூடுதலாகவே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்திடக்கூடிய அளவிற்கு சஞ்சரிக்க போகிறார். அந்த தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் திங்கட்கிழமை முதல் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக புத பகவானின் வீடு வேறு அது. சொத்து சேர்க்கை என்பது அதிகரிக்கும், விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணியாற்றி வருபவர்களுக்கு மேலும் ஆதாயம் கூடும். உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரையில் கொஞ்சம் சோர்ந்து போயிருந்த நிலை மாறி கொஞ்சம் உற்சாகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இனி உங்களுக்கு ஏற்படும். யாருக்கு தலை வணங்கணும், எதுக்கு தலை வணங்கணும், நமக்கு செல்வாக்கு இருக்கு என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரும். அப்போ மகர ராசினருக்கு ஒரு மிகப்பெரிய மகா பலத்தை கொடுத்திடக்கூடிய நிலையில் இந்த வாரம் தொடங்கி 45 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்க போகிறது. மிகப்பெரிய யோகங்க இது உங்களுக்கு. இந்த சஞ்சாரநிலை மிகப்பெரிய யோகம். இதற்கு மேலாக 3ஆம் இடத்தில் ராகு பகவான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களுக்கு எதிரிகள் கிடையாது, எல்லாவற்றையும் உங்களால் சாதிக்க முடியும் சொல்லிட்டு வரேன். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி வழங்கிடக்கூடிய நிலையில் அவர் இருக்காரு. குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு, 11ஆம் இடத்திற்கு, 9ஆம் இடத்திற்கு இருக்கு. இதற்கு மேல என்ன யோகம் இருக்கு? அப்போ இது யோக காலகட்டமாக இருக்கிறது. இந்த யோக காலகட்டத்தில் கூடுதலாக செவ்வாய் பகவானும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட்டு இருக்கிறார். இதுவரையில் இருக்க இடமில்லாதவர்கள், கடையை வாடகைக்கு நடத்தி வந்தவர்கள் எல்லோருமே சரி, ஒரு புதிய இடம் வாங்கி அதில் வாசம் செய்யக்கூடிய நிலையெல்லாம் இனி ஏற்படும். இடத்திற்காக கனவு கண்டு கொண்டிருந்தவர்கள், வீடு வாங்க முடியணும், இடம் வாங்க முடியணும், கடை கட்டணும், ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும் பாருங்க. அந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மறைமுக எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்புகள் கூட இனி உங்களை எதுவும் செய்யாது. உடல்நிலையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். சிகிச்சைக்கு கட்டுப்படுகின்ற நோயாக மாறிவிடும். வழக்குகள் இருந்தால் வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாகும். இந்த நிலையெல்லாம் இப்பொழுது இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு தொடங்குகிறது. இந்த வாரம் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாரம் உங்களுக்கு. சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்திலும், 5ஆம் இடத்திலும், 6ஆம் இடத்திலும், 7ஆம் இடத்திலும் என்று சொல்லிக் கொள்கிற அளவிற்கு 8லே 12லே கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான வாரம். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கும், வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும், கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். எல்லா வகையிலுமே நன்மைகள். இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு யோகமான வாரத்தையே உங்களுக்கு வழங்கக்கூடிய இருக்கிறது. பலன்கள் ஏற்பட இருக்கிறது. எந்த நோயாக இருந்தாலும் அது விலகிச் செல்லும். கவனமாக செயல்பட்டு, திட்டமிட்டு செயல்பட்டு இந்த முன்னேற்றத்தை மேலும் விரிவு செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. சன் அஸ்ட்ரோ டிவி வழிகாட்டுகிறது. இந்த கிரகம் சாதகமாக இருக்கு, இந்த கிரகம் சாதகமாக இருக்கு, உங்களை நாங்கள் வழிகாட்டுறோம். இந்த நேரத்தில் ஓடுங்க, ஜெயிங்க, அது உங்களுடைய வேலை. அப்படிங்களா? முயற்சி செய்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும். இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு 28ஆம் தேதியும், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 29ஆம் தேதியும், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் 27ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாடு நலம் தரும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலப்புருஷ தத்துவத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலைக்கேற்ப பலன்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. நேற்றைய நிலை இன்றைக்கு இருக்காது, இன்றைய நிலை நாளைக்கு இருக்காது. இது பொதுவாக எல்லோருக்குமே பொதுவான பலன் தான். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் அப்படியே சட சடன்னு கீழே போயிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் வேற சில ராசிக்காரங்க அப்படியே கொஞ்சம் உச்சத்தை தொட்டுட்டு இருப்பாங்க. எந்த ராசினருக்குமே நிலையான வெற்றி என்பது இல்லை என்பதை நம்ம அனைவருமே பார்த்துக்கிட்டு வரோம். அதற்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைதான் சாதகம் பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் தெரிகிறது. இந்த வாரம் நல்ல தகவல் என்னன்னா, சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதுதான் ஒரு நல்ல தகவல். என்னன்னா, இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல
முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் தொடக்கத்தில் ஏதாகிலும் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு பணிந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட இருக்கிறது. இந்த வாரம் சந்திர பகவான் சஞ்சாரம் வருமானத்தை கொடுத்திடக்கூடிய அளவிலும் குலதெய்வ அருளை வழங்கிடக்கூடிய நிலையிலும் முன்னேற்றத்தை காணக்கூடிய நிலையிலும் முயற்சிகளை வெற்றி அடையக்கூடிய நிலையிலும் சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. புத பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையினை புத பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். எப்படி ஏற்படுத்துவார்? விலை போகாது இருந்த இடத்தை விற்றிடக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். எதிர்பார்த்த ஒப்பந்தத்தை கையகப்படுத்தக்கூடிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். வங்கியில் பணம் கேட்டிருந்தால் கடன் கேட்டிருந்தால் கடன் கிடைப்பதற்குரிய காலமாக வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் பழிச்சிடுகின்ற நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. புத பகவானின் சஞ்சார நிலையும் சந்திர பகவானின் சஞ்சார நிலையும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகத்தை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக ஏதோ ஒரு சூரியன் வைத்தது போல ஒரு பிடிக்குள் சிக்கி இருந்திருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள கூட ஒற்றுமை இருந்திருக்காது. யாரோ ஒரு நட்பின் வகையில் உங்களுடைய மனம் போன போக்கில் செயல்பட்டு ஒரு சங்கடத்தை நெருக்கடத்தை நீங்க செயல்பட முடியாத அளவிற்கு ஒரு நிலையினை நீங்கள் அடைந்து இருக்க முடியும். அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஒரு மாதமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் நெருக்கடிக்கோ இல்லை அவருடைய வலையில் விழுந்து அதன் காரணமாக செயல்பாடுகளில் செயல்பட முடியாத அளவிற்கோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றம் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை முதல் மாற்றம் பெற இருக்கிறது. அந்த பீடை ஒழிஞ்சிட்டு ஒரு நல்ல நிலைமை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இனி அந்த சங்கடங்கள் உங்களுக்கு இருக்காது. குடும்பத்திலும் இனி நிம்மதியான நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல நிலைமை என்னன்னா, புத பகவான் சஞ்சாரம் சாதகமா இருக்கு, சந்திர பகவான் சாதகமாக இருக்காரு. உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கு. அதனால் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டத்திலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வெளிப்படையான உண்மை. நோய்களிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரிய பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு சக்தி முயற்சி செய்து கொண்டிருந்தாலும், உங்களை வீழ்த்த வேண்டும் என்று யார் நினைத்து கொண்டிருந்தாலும், குரு பகவானின் பார்வை அந்த இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு எதையும் செய்ய முடியவில்லை. உங்களுடைய செல்வாக்கை வீழ்த்த முடியவில்லை. உங்களுடைய நிலைப்பாட்டினை மாற்ற முடியவில்லை. அனைத்திற்கும் மேலாக குரு பகவான் பார்வை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு இருக்கிறது. அப்போ தொழிலில் எந்த விதமான தடையும் இல்லாமல் தொழில் ஓடிக்கொண்டே இருக்கும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். புதிய தொழிலும் தொடங்க முடியும். இந்த வாரத்தில் புத பகவானும் ஆதரவாக இருக்கிறார். இந்த நிலைப்பாடு எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. 12ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை. செலவுகள் இருந்தாலும் செலவுகளின் வழியே ஆதாயத்தை காணக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக இருக்கும். வழக்கமான வாரத்தை விட, கடந்த வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். கொஞ்சம் படபடப்பாக செயல்படக்கூடிய நிலையும் இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து ஆட்சியாக சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறார். இயல்பாகவே ஒரு ஓட்டம் இனிமேல் உங்களுக்கு இருக்கும். அங்கே போகணும், அதை பார்க்கணும், இங்கே போகணும், இதை பார்க்கணும், வேலை அதிகமாகிடும். அதன் காரணமாக ஆதாயமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்தி வர வேண்டியது இந்த காலத்தில் உங்களுக்கு அவசியம். இந்த வாரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 26ஆம் தேதி யோகமாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும், சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்த 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் பேசி வருகின்ற தகவல்கள் எல்லாமே இந்த 9 கிரகங்களை பற்றி மட்டும்தான். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எந்த அளவிற்கு நமக்கு வாழ்க்கையோடு ஒட்டி போகும், நம்முடைய தலையெழுத்தை எப்படி மாற்றும், இந்த செயல்பாடுகளை எப்படி மாற்றும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியின் வழியாக. இந்த வாரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா,
சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சந்திர பகவான் யார் என்பதை நீங்கள் பார்க்கணும். மனக்காரகன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு சின்ன சலனத்தை உண்டாக்கிட்டு போயிடுவார். உங்களை செயல்பட வைப்பவரை சந்திர பகவான் தான். இது செய்ய அதை செய்ய அதை செய்ய, இப்படி ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கக்கூடிய சந்திர பகவான் தான். அந்த சந்திர பகவானின் சஞ்சார நிலையை வைத்து இந்த வாரம் முழுவதும் பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை சந்திரன் வழங்கிட்டு இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்குள் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை மாலை வரையில் உழைப்பு அதிகரித்தாலும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை வரையில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற அந்த நிலைப்பாடும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் அது இறுதியில் வெற்றி என்பது உங்களுக்கு உறுதி. அப்போ சனி ஞாயிறு என்பது, சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பது உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்ல வரணும்னா, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் எந்த ஜோசிகார்ட்ட போய் கேட்டுங்க, எனக்கு கவலை கிடையாது. ஜென்ம ராசிக்குள் இப்பொழுது ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ராகு யாரும் சொல்லுவோம்னா யோகக்காரகன், போகக்காரகன் சொல்லுவோம். இந்த ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர். அது எங்கதான் அந்த அதிகரிப்பு செய்யக்கூடிய ராகு பகவான். இப்போ 7ஆம் இடத்தில் இவ்வளவு நாள் கேது பகவான் இப்பொழுதும் இருந்தார். அந்த 7ஆம் இடம் இப்பொழுது ஏன் புனிதப்பட்டு இருக்கிறது என்றால், குரு பகவானின் பார்வை 7ஆம் இடத்திற்கு இருக்கிறது. அதனால் குடும்பத்திற்குள், கணவன் மனைவிக்குள் ஒரு பக்கம் ஒற்றுமை இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற ராகு பகவான் ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு சின்ன சிக்கல் ஆரம்பமாகுது உங்களுக்கு. என்னன்னா, திங்கட்கிழமை தொடங்கி இந்த களத்திரக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன், காமக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அப்போ ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன் வருது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் நட்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் ஆசை தானாகவே வந்துடும். அதை கட்டுப்படுத்த முடியாது, நம்ம கிட்ட கிடையாது. கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். இல்லை என்றால் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கை பதிவு தான். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், ஜென்ம ராசிக்குள் ராகு. இந்த நேரத்தில் அதே 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் இருக்கு. அதற்கும் மேலாக 11ஆம் இடமான இளைய தாரத்தை குறிப்பிடுகின்ற 11ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை வருது. ஒரு சோதனை காலகட்டத்தில் இப்பொழுது அந்த வளையத்துக்குள்ள இப்ப நிற்கிறீங்க மீனராசிக்காரங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 20 வயதாக இருந்தாலும் சரி, 60 வயதாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சோதனைக்குரிய காலகட்டம். இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ளப் போகின்றீர்களோ அதை வைத்துத்தான் உங்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை தடமாறப் போகிறதா, தடத்தில் சரியாக போகப் போகிறதா என்பதையெல்லாம் தீர்மானித்திடக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இறைவனுடைய சோதனை காலகட்டம் இந்த காலகட்டம். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு பக்கம் உங்களுடைய மனசு எதிர்பார்க்கின்றதையெல்லாம் உங்களை அடைய முடியும். அதை வேறு எவராவது குறை சொல்லி தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு எதிரான கருத்துக்களை யார் சொன்னாலும் அதை இப்பொழுது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிரிகளை வென்று அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. ஒன்னால என்ன செய்ய முடியும், நான் பார்த்துக்கிறேன் சொல்லக்கூடிய இடத்துக்கு இப்ப நீங்க இருக்கீங்க. வழக்கு விவகாரமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்தில் இருக்கின்றீர்களா, உடன் பணிபுரிபவர்களாக அதிகாரியாக தான் சரி, உங்களை எதுவும் பண்ண முடியாது. இப்போ என்னால் பார்த்துக்கிறேன், இப்போ ஒரு நாள் முடிவு செய். அந்த ஒரு நிலைப்பாடும் இப்பொழுது அது திறமையும் சக்தியும் செல்வாக்கும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சோதனை இருக்கு. என்ன ஆண் பெண் விஷயங்கள் சோதனை இருப்பாங்க, அதுதான் இப்போ சோதனை. அந்த சோதனையை கவனமாக இருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். இந்த வாரத்தில் இதுவரையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் திங்கட்கிழமை முதல். அதே திங்கட்கிழமை முதல் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு போறாரு. சுகத்தின் மீதான நாட்டம் வரும். 7ஆம் இடத்தில் களத்திரக்காரர்கள் சுக்கிர பகவான், ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான், 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை. இதுதாங்க ஒரு வட்டமான சூழ்நிலை. இதையெல்லாம் புரிந்து கொண்டு என்னிடம் தொடர்பு கொண்டு பேசுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நல்ல வழி காட்டுவதற்கு உங்கள் ஜாதகத்தை வைத்து கிரகங்களை கண்டுபிடித்து, தோஷத்தை கண்டுபிடித்து எப்படி தப்பித்து வெளியில் வருவது என்பதை சொல்வதற்கு நம்மால் முடியும். சந்திப்போம் அடுத்த பதிவில்.
அதுவரையில் விடைபெறுகிறேன். இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையான வாரம், எச்சரிக்கையாக இருங்க. மீண்டும் சந்திக்கிறேன். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.